ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் டீ. லெமன் டீ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் டைஜஷனுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணும். லெமன் டீ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹெல்த்தியான லெமன் டீ செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ பவுடர். எந்த டீ பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் டீ பவுடர், அப்புறம் 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் டீ பவுடர். நெக்ஸ்ட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா அதே 1 ஸ்பூன். பெப்பர் மட்டும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக வச்சுக்கோங்க. அப்புறம் லெமன் 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா தோலை உரிச்சு நான் ஒரு சின்ன துண்டு வச்சுருக்கேன். அப்புறம் கிராம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு சும்மா ஒரே ஒரு பிஞ்சு மட்டும், இதோட உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது இருந்தால் நம்ம டேஸ்டியான லெமன் டீ செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது 1 கிளாஸ் தண்ணியை நான் அதில் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இது மாதிரி உரல் இருந்தால் இல்லை தட்டிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராம்பை லைட்டாக தட்டிக்கலாம். தட்டிக்கிட்டா போதும், ரொம்ப அரையணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக இப்படி தட்டிக்கோங்க. இப்போ இதோட இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு தோலை உரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை போட்டுட்டு இதோட நச்சுக்கலாம். இப்போ தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை தண்ணி சூடாயிருக்கு. இப்போ அதோட போட்டுக்கலாம். ஒன் மினிட்க்கு அப்புறம் நல்லா பாயில் ஆகுது தண்ணி. இந்த டைமில் டீ பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, எல்லாமே 1 ஸ்பூன் அளவுக்கு தான் கணக்கு. பெப்பர் மட்டும் 1/4 ஸ்பூன், சர்க்கரையும் 1 ஸ்பூன், டீ பவுடரும் 1 ஸ்பூன், 1 கிளாஸ் தண்ணிக்கு எல்லாமே 1 ஸ்பூன். இப்போ இங்கே பாருங்கள், எசன்ஸ் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு லெமன் இருக்குது பாருங்கள், லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சிட்டு அந்த தோலையும் பார்த்தீங்கன்னா அந்த டீக்குள்ளே போட்டுறணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு, பெப்பர் மட்டும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக வேணாலும் எடுத்துக்கோங்க. காரம் பிடிக்குன்றவங்க 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. குறைவாக இருக்கவங்க சும்மா ஒரு பிஞ்சு கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், லைட் பாயில் ஆகுது. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி அந்த கலரே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட லெமன் டீ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான லெமன் டீ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.